ஆடி வருகுது அசைந்தாடி வருகுது ஐயனின் ஆபரண பெட்டி வருகுது கருடன் வருகுது கூட கருடன் வருகுது வானத்திலே வட்டமிட்டு சுற்றி வருகுது பந்தளத்து எல்லை விட்டு சபரி வருகுது ஜோதி ரூபமான மேனி காண வருகுது ஆனந்த ஊர்கோலமே ஐயன் ஆபரண ஊர்கோலமே வழிவிடு சாமி வழிவிடு சாமி அது ஆடி வரும் காட்சி எல்லாம் பரவசம் சாமி பரவசம் சாமி பரவசம் சாமி அது ஆடி வரும் காட்சி எல்லாம் பரவசம் சாமி ஆடி வருகுது அசைந்தாடி வருகுது ஐயனின் ஆபரண பெட்டி வருகுது ராஜ பரம்பரை தந்த பேழை வருகுது தாயின் வீட்டு சீதனமாய் தவழ்ந்து வருகுது சுமந்து வருகுது அதை சுமந்து வருகுது. இன்னும் சற்று நேரத்திலே மகரஜோதி தரிசனமானது நம் அத்தனை பேருக்கும் கிடைக்க உள்ளது. இந்த மகரஜோதி தென்படக்கூடிய இடம்தான் பொன்னம்பலமேடு என்று சொல்லப்படும், அதாவது காந்தமலை என்றும் சொல்லப்படும். பொன் என்பது தங்கத்தையும், அம்பலம் என்பது கோவிலையும், மேடு என்பது மலையையும் குறிக்கக்கூடியது. பொன்னம்பலமேட்டின் முக்கியத்துவம் உங்களுக்கு புரிகிறதா இப்போது? அதாவது தங்கத்தினால் அமைந்த கோவில் மலையிலே, அதை காந்தமலை என்று சொல்வார்கள். ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? சபரிமலையில் சன்னிதானத்திலிருந்து நேராக நாம் பார்க்கின்ற போது நமக்கு தெரிகின்ற இடம் காந்தமலை. சபரிமலை ஐயப்பனை தரிசிக்கின்ற பக்தர்கள் ஐயப்பனை தரிசித்துவிட்டு சந்நிதியில் இருந்து வெளிவந்த பிறகு காந்தமலையையும் இருந்த இடத்தில் இருந்து தரிசிப்பார்கள். இந்த இடத்தின் சிறப்பு என்ன தெரியுமா? அதாவது ஐயப்பன் அவதாரம் மணிகண்டனாக நிகழ்ந்த போது பந்தள ராஜா ராஜசேகரனுக்கு குமாரனாக கிடைத்த பிறகு, அதாவது பம்பை ஆற்றிலே கிடைத்த பிறகு அந்த குழந்தையை வளர்க்கிறான். அந்த குழந்தைக்கு சகலவிதமான பயிற்சிகளையும் கொடுக்கிறான். அவனுக்கு குழந்தை இல்லாத காரணத்தினாலே, இறைவனே குழந்தையாக கிடைத்த காரணத்தினாலும், இறைவன் வந்து இந்த குழந்தையை வளர் என்று சொன்ன காரணத்தினால் அந்த குழந்தையை வளர்க்கிறான். பந்தளோண்ணன் ராஜசேகரனும் அவனது மனைவியான கோப்பெரும் தேவியும் இந்த குழந்தையை வளர்க்கிறார்கள். கழுத்திலே மணியோடு கண்ட காரணத்தினால் அவனுக்கு மணிகண்டன் என்று திருநாமம் வைக்கிறார்கள். இந்த மணிகண்ட அவதாரம் இங்கே எதற்காக ஏற்பட்டது தெரியுமா? மகிஷி என்கிற ஒரு அரக்கியை சம்ஹாரம் செய்வதற்காக. எப்படி சிவபெருமான் முப்பெரும் அசுரர்களை அச்சிரப்பாக்கத்தில் அழித்தாரோ, அனலாசுரனை விநாயகப் பெருமான் அழித்தாரோ, சூரபத்மனை திருச்செந்தூரிலே முருகப்பெருமான் சம்ஹாரம் செய்தாரோ, விஷ்ணு பகவான் கம்சனை சம்ஹாரம் செய்தாரோ, அதே போல இந்த மகிஷி என்கிற அரக்கியை மணிகண்டன் ஆகப்பட்டவன் சம்ஹாரம் செய்த இடம் சபரிமலை. அதற்காகத்தான் ஐயப்பனது அவதாரமே ஏற்பட்டது. அப்போது புலிப்பால் பெறுவதற்காக ஐயப்பன் செல்கிற போது, காட்டுக்கு செல்கிற போது, இந்த ஐயப்பனே காட்டுக்கு வருகிறார் என்பதற்காக இந்திரன் முதலான தேவர்கள் அத்தனை பேரும் வரவேற்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேரும் வரவேற்று தங்கத்திலே ஒரு கோவிலை அமைக்கிறார்கள். ஆச்சரியமாக இருக்கிறதல்லவா? சுவாமி மகாவதார் பாபாஜி என்கிற மகானை பற்றி நாம் படித்திருக்கிறோம். அந்த மகாவதார் பாபாஜி இமயமலையிலே 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் தவம் இருந்தவர். அந்த மகாவதார் பாபாஜி தனது பக்தன் ஒருவனுக்காக ஒரு தங்க கோவிலையே காண்பித்தார். அவன் தரிசனம் முடிந்த பிறகு அந்த ஆலயம் மறைந்து விடுகிறது. அதே போன்ற ஆன்மீக அதிசயம்தான் பன்னெடும் காலத்திற்கு முன்னால் ஒரு தங்கத்தினாலான கோவிலானது பொன்னம்பலமேட்டிலே அமைந்தது. அதனால்தான் பொன்னம்பலமேடு என்று நாம் சொல்கிறோம். அங்கே ஒரு ரத்தன சிம்மாசனத்திலே இந்த மணிகண்டனை அமர்த்தி வைத்தார்கள். அப்போது மணிகண்டனுக்கு என்ன வயது தெரியுமா? வெறும் 12 வயது. அந்த 12 வயது பாலகனை ரத்தன சிம்மாசனத்திலே
தங்க கோவிலிலே அமர்த்தி வைத்து ஆராதனை செய்தார்கள் தேவர்கள். அந்த இடம்தான் இன்றைக்கும் நாம் தரிசிக்கிறோம். ஆனால் என்ன ஒன்று, தங்கத்தினாலான கோவில் கிடையாது. அந்த இடத்திலே ஒரு சதுர மேடை மட்டும் காணப்படுகிறது, 2 அடி உயரத்திற்கு. அதுதான் பொன்னம்பல மேடு. எந்த இடத்திலே தேவர்கள் தரிசித்தார்களோ, ஆலயம் அமைத்தார்களோ, அந்த இடத்தில் இருந்துதான் இந்த ஜோதியானது தென்படப் போகிறது. அந்த ஜோதியை தரிசிப்பதற்காகத்தான் இத்தனை பக்தர்களும் காத்திருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.